ஓகே. என்ன சொல்லிருக்கீங்க? இங்க தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதியில உள்ள சக்தி சடப்பொருளாகிய ரெண்டு சூழலுடன் பரிமாற்றம் செய்யப்பட மாட்டாது. சரிதானே? ஏன்னா அது மூடியும் இருக்குது, வெப்ப காவிடப்பட்டும் இருக்குது. இந்த காரணம் தானே, இதுதானே காரணம் இங்க இங்க சக்தி மாறிலியா ஈக்கிறதுக்கு. அது விளங்குதா? விளங்குது. ஓகே ஓகே. எப்பயுமே வந்து இத வாசிச்சுட்டு இந்த இந்த பக்கத்தை பார்க்க முன்னுக்கோ நீங்க தியரி ஃபுல்லா கிளியரா இருந்தீங்கன்னு சொன்னா இதை பார்க்க முன்னுக்கு தியரியை யோசிச்சுக்கோங்க. ஏன் நீங்க சக்தி மாறிலி ஆயிக்குது, சக்திக்கு ஏன்னா பரிமாற்றப்பட இயலாதனால தானே மாறிலி ஆயிக்குது. அந்த அந்த தியரியை நீங்க மைண்ட்ல நீங்க படிச்சுக்கிறத வச்சு எடுத்துட்டு இதை வாசிங்க. நீங்க இத வாசிச்சுட்டு இது விளக்கத்தை கண்டுபிடிக்க போனீங்கன்னு சொன்னா உங்களோட மைண்ட் வந்து அப்படி இந்த கூற்றுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கொண்டு வரும். சரியா? அதனால நீங்க தியரி ஃபுல்லா கான்ஃபிடென்ட்னு சொன்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு இதை வாசிங்க, இந்த பக்கத்தை வாசிங்க. இல்லாட்டி என்னன்னா இந்த இந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களோட மூளை வந்து எங்களோட தியரி அட்ஜஸ்ட் பண்ணி மாத்தும். சரியா? அது நான் என்னோட பேப்பர்ல செஞ்ச ஒரு டேர்ம் பேப்பர்லாம் அதை என்னென்ன வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அப்ப இதுவும் சரி இதுவும் சரின்னு சொன்னா அது விளக்கம். முதலாவது கூற்றுக்கு இது விளக்கம் ஆகிது. அப்ப முதலாவது ஆன்சர் வரும். அடுத்தது 2014 11வது எம்சிக்கு. அது நல்ல அதுக்கு ஆன்சர் நாலாவது. ஓகே பாப்போம். ஒரு தனிமையாக்கிய தொகுதி குறித்து பின்வரும் கூறுகள் எது சரியானது? ப்ரொஃபஸருக்கு தனிமையாக்கிய தொகுதி தான் விருப்பம் போல, அதை கேட்டுக்கிறாரு. தொகுதியின் எல்லை சடப்பொருளை பரிமாற்ற அனுமதிக்கின்றது. சரியா பிள்ளையா? இல்ல. தொகுதியின் எல்லை சடப்பொருளை பரிமாற அனுமதிக்காத அதேவேளை வெப்பத்தை பரிமாற அனுமதிக்கின்றது. இல்ல. தொகுதியின் எல்லை சடப்பொருளையோ வெப்பத்தையோ பரிமாற அனுமதிக்கும் அதே வேலையை பரிமாற அனுமதிப்பது இல்லை. இல்ல. சக்தி வேலை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வருமா? தொகுதியின் எல்லை சடப்பொருளையோ வெப்பத்தையோ வேலையோ பரிமாற அனுமதிப்பது இல்லை. சரி. தொகுதியின் எல்லை சடப்பொருளையும் வெப்பத்தையும் வேலையும் பரிமாற அனுமதிக்கின்றது. இல்ல. சரி, இதுக்கு 4வது ஆன்சர் நீங்க செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு தியரி ஃபுல்லா கிளியர்னா எப்படியும் ஈஸியா செஞ்சிருங்க. அடுத்து 2019 33. இது இந்த இடத்துக்கு வர கொஸ்டின் சொல்லி பார்க்கணும். அதுக்கு ஆன்சர் சி. 2019 என்ன ஆன்சர்? சி. கூட்டுறவுல வெப்பநிலை கூடும். டெல்டா H. ஓகே. ஏ கூற்று சரியா பிள்ளையா? பிள்ளை. சி சரி. சரி. மத்தாக்க சி சரிக்கா, ஏ பிள்ளை. ஓகே. மத்தாக்காரிய பேசுறீங்கல்ல, கதைக்கிறீங்கல்ல. ஓகே பாப்பமே. ஒரு ஓர் அகவெப்ப தாக்கம் மாறா வெப்பநிலையும் அமுக்கத்திலும் சுயமாக நடைபெற்றார். இந்த சுயமாக அதெல்லாம் மறந்துடுங்க, இன்னும் படிக்கல. சரியா? ஒரு அகவெப்ப தாக்கம் இதை மட்டும் வச்சுட்டு இதுக்கு ஆன்சர் சொன்னா போதும். எனக்கு இந்த கொஸ்டின்ல இதெல்லாம் தெரியாதே. தொகுதியின் வெப்ப உள்ளுரை குறையும், தொகுதியின் வெப்ப உள்ளுரை அதிகரிக்கும். சரி. ஒரு தாக்கம் அகவெப்பமும், அகவெப்பம்ல டெல்டா H பிளஸ் தெரியும்.
இப்ப வெப்ப உருளைக்கு என்ன கேக்குறாங்க? வெப்ப உருளைக்கு என்ன நடக்குதுன்னு தான் கேக்குறாங்க. அப்ப இது என்னது? இது வெப்பநிலை மாற்றம் டெல்டா. இது வெப்ப உருளை மாற்றம். எல்லாரும் வெப்ப உருளை மாற்றத்துக்கு ஆன்சரை சொல்லிடுவாங்க. வெப்ப உருளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிட்டோம். வெப்ப உருளைன்றது ரசாயன சக்தி தானே. தொகுதி கொண்டிருக்கிற ரசாயன சக்திக்கு ஒரு பொஷ் நேம் தான் வெப்ப உருளைன்னு சொல்றது. அப்ப வெப்ப டெல்டா H பிளஸ் சொன்ன அர்த்தம் தொகுதி வெப்ப சக்தியை ரசாயன சக்தியா மாத்தி உள்ளுக்கு தொகுதிக்குள்ள எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். அப்படின்னா தொகுதியில் இருக்கிற தாக்கிகள் விளைவுகளோட வெப்ப உருளை என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. தாக்கி அதிகரிச்சு விளைவுக்கு கொடுக்க போகுது. அப்ப அவரோட உள்ளுக்கிற ரசாயன சக்தி கூட போகுது. அப்படின்னா அவரோட வெப்ப உள்ளுரை அதிகரிக்குது. விளங்கி சொன்னது? அதை வெப்பப்படும் என்னது? கடைசி லைன் சொன்னது விளங்குது அந்த ஓகே. டெல்டா டெல்டா H பிளஸ் சொன்னா இவர் வந்து ஒரு தொகுதி வந்து வெப்ப சக்தியை இந்த சக்தியை வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப சூழல்ல இருந்து வெப்ப சக்தி அப்படி எல்லையை தாண்டி தொகுதிக்குள்ள போனதும் ரசாயன சக்தி அவருக்கு கிடைச்சிருக்கும். ரசாயன சக்தின்னு சொல்றதுனே வெப்ப உள்ளுரை. அந்த 2 டேர்முமே ஒரே நேம். அப்ப உள்ளுக்கு ரசாயன சக்தி கிடைக்கல, அந்த ரசாயன சக்தியோட அளவு கூடிட்டு தொகுதியில தானே தாக்கி விளைவுகள் ரெண்டுமே இருக்குது. அப்ப அவங்களோட ரசாயன சக்தி கூடுதுன்னா அவங்களோட வெப்ப உருளை கூடுறதுன்றது தான் அர்த்தம். சேம் வேர்ட். விளங்கிச்சா? ஓகே விளங்கி. ஓகே. அப்ப இப்ப ஒரு 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 கூற்றுக்கு கூடும், ஒரு கூற்றுக்கு குறையும். அப்ப எப்பயும் ஒன்று தானே சரியாகணும். ஆன்சர் வந்து அதிகரிக்கும் வரும். தொகுதியின் வெப்ப அதிகரிக்கும். சி சரி, ஏபில சரியா? ஓகே. அடுத்தது பார்ப்போம். இப்ப என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு தாக்கம் வந்து டெல்டா H பிளஸ்ஸா மைனஸா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். டெல்டா H பிளஸ் மைனஸ் சொல்றது வந்து தொகுதிக்கு சார்பாவா இல்லாட்டி சூழலுக்கு சார்பாவா? தொகுதிக்கு சார்பா. சரி, இது நான் எது சொல்லி தந்தேன்? அக வெப்பம்னு சொன்னா அகம்ன்றது அகத்துறிஞ்சு கொள்றது. எதுக்குள்ள? தொகுதிக்குள்ள அகத்துறிஞ்சு கொள்றது. புற வெப்பம்னு சொன்னா புறத்துக்கு கொடுக்குறது. யாரு கொடுக்குறது? தொகுதி புறத்துக்கு சக்தியை கொடுக்குறது அப்படின்னு நான் சொல்லி தந்தேன். இப்ப இத உங்களுக்கு கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் தான் அந்த ஊடகத்திட வெப்பநிலை, சூழலோட வெப்பநிலை, அந்த வெப்பநிலை கூடுதா குறைதான்றதை வச்சு டெல்டா H பிளஸ் மைனஸ் ஆண்டு கண்டுபிடிச்சிங்க. அது கிளியர் தானே? ஓகே. ஆனா அதை மட்டும் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் செய்யலாம். இது தவிர நீங்க நிறைய தாக்கங்களோட டெல்டா H பிளஸ்ஸா மைனஸான்றதுல கிளியர் ஐடியா வந்து இருக்கணும். அப்ப அதுக்கு ஒரு அல்கோரிதம் இருக்குது. சரியா? உங்களுக்கு இந்த தியரி படிச்ச பிறகு நினைக்கும் அல்கோரிதமும் தேவையில்ல, தியரி விளங்கிருச்சுன்னு சொல்லி. சரியா? அப்ப அதுக்கு வர முன்னுக்கு இன்னொன்னு சொல்லணும். எனக்கு எப்பயுமே நினைவு வச்சுக்கோங்க, சக்தி ஒரு இடத்துல கூடுதுன்னு சொன்னா உறுதி இல்லைன்னு அர்த்தம். சரியா? சக்தி கூட கூட ஒருத்தருக்கு பவர் கிடைச்சு கொண்டே போகுதுன்னா சல்லி ஸ்டேட்டஸ் ரிசல்ட் அப்படி கூடிட்டே போகுதுன்னு சொன்னா ரிசல்ட் மட்டும் இல்லை, நான் சொல்றேன் சல்லியை வச்சு யோசிங்க. சல்லி கூட 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 அந்த மனுஷனுக்கு வந்து உறுதி இல்லை. வீட்டுல களவு போகலும் சரியா, நிறைய தாக்குதல்கள் தர்ஜனை அதெல்லாம் வரையலும். சரியா? ஏன்னா அவங்க உறுதி இல்லை. அதே நீங்க ஒரு சல்லி இல்லாத ஒரு ஆளை யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை தானே. இந்த அவங்கள்ட்ட தொலைகிறதுக்கு எதுவும் இல்லை, அவங்கள்ட்ட காசு இல்லை, அதனால எதுவுமே அவங்கள்ட்ட இல்லாம போறல. அதனால அவங்க ஸ்டேபிளா இருப்பாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கும் யோசிக்க மாட்டாங்க. அதே நகை பணம் அது இதுன்னு நிறைய சல்லி வச்சுக்கிறாக்கள் என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் ஐயோ வச்சுட்டு வந்துட்டேனே யார் எடுப்பாங்கன்னு ஒரு ஒரு தடமாட்டத்திலேயே இருப்பாங்க, பதட்டத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கு உறுதி இல்லை. சரியா? அதே மாதிரிதான் சக்தின்னு சொல்றது. இதை நீங்க படிச்சிருப்பீங்க அந்த ஹைட்ரஜன் நிறமாலையா, அதுக்கு எனக்கு சரியா பேர் நினைவில்லை. ஹைதரசன் நிறமாலைன்னு ஒன்றைக்கு தானே. அந்த சக்தி மட்டத்துல இருந்து சக்தி கூட 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 அவர் மேல போவாரு. சரியா? மேல போவாரு, ஆனா உறுதி இல்லை. அப்படி ஒண்ணு படிச்சிருப்பீங்க. சரியா? எனக்கு இப்ப சரியா கிளியரா நினைவு இல்லை. அப்படி ஒண்ணு இருக்கு, நினைவிக்கா? ஹைதரசன் நிறமாலைன்னு ஒண்ணு நினைவிக்குதா? ஓகே, யூனிட் 1ல படிச்சது. யூனிட் 1ல இருக்குது. எனக்கு
சரி ஞாபகம் இல்ல. அதுல இப்படி வந்து இது எங்க சக்தி கூடுதோ அந்த இடத்துல உறுதி இல்ல. இயற்கை வந்து என்ன செய்யும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சக்தியை குறைவா வைக்கலுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சக்தியை குறைவா தான் வச்சுக்கணும். சக்தி குறைய குறைய அந்த இடத்துல உறுதி கூட. ஒரு ஆளுக்கு வந்து நிறைய பவர் கிடைச்சிச்சுன்னு சொன்னா அவர் உறுதி இல்லை, அவருக்கு வந்து அவரை அட்டாக் பண்ண லேசி, அவருக்கு நிறைய பயம் இருக்கும், அவர் எல்லாத்தையும் இழந்துருவாருன்னு சொல்லி. ஆனா ஒன்றுமே இல்லாத சக்தி இல்லாத ஒரு ஆள் வந்து தனக்கு இலக்கு ஒன்றும் இல்லை தானே, அதனால எப்பயுமே உறுதியா இருப்பாரு. அது ஒரு கன்செப்ட், அதை நான் சும்மா விளங்குறதுக்கு சொன்னேன். இப்ப ஒரு ரசாயன தொகுதியும் அப்படித்தான். ஒரு ரசாயன தொகுதி எப்பயுமே உறுதியா இருக்கதான் பார்க்கும். அவர் வந்து இந்த சக்தியை தன்னைக்கிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் கூட்டி கொண்டு அந்த உறுதி இல்லாம இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. சும்மா ஒரு இடத்துல பேசாம இருக்கணும், உறுதியா இருக்கிறது தான் அவரோட விருப்பம். அப்ப டெல்டா H பிளஸ்ன்னு சொன்னா அவர் தனக்கிட்ட இருக்கிற சக்திய இருந்ததை விட அதிகரிச்சு கொண்டாடுறது தானே அர்த்தம். அதனால அப்படி சக்தி அதிகரிக்கிறதுனால, ரசாயன தொகுதிக்குள்ள சக்தி அதிகரிக்கிறதுனால அவரோட உறுதி குறைவா இருக்கும். அதனால பொதுவா ரசாயன தாக்கங்கள் டெல்டா H பிளஸ் இந்த டெல்டா H பிளஸ் ஆகிற தாக்கங்கள் நடக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நடக்காம இல்லை, நடக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்றது விளங்குதா? விளங்கு விளங்கலையா? விளங்குது அக்கா. விளங்குது. ஓகே. இப்ப அதே மாதிரி டெல்டா H மைனஸ் தாக்கங்கள்னு சொன்னா, டெல்டா H மைனஸ் சொன்னா என்ன, ரசாயன தொகுதி தன்னைக்கிட்ட இருக்கிற சக்தியை சூழலுக்கு கொடுத்தாச்சு, தனக்கு இருக்கிற தள்ளி எல்லாத்தையும் கொடுத்து அவர் வந்து இப்ப கொடுக்கறதுக்கு இன்னும் வேற ஒண்ணும் இல்லை தானே அவர்கிட்ட. அதனால அவர் வந்து நிம்மதியா இருக்கிறாரு, அவர் ஸ்டேபிளா இருப்பாரு. அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் ரசாயன தொகுதி, ரசாயன தாக்கங்கள் விருப்பம். அதே எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா தாக்கமுமே டெல்டா H மைனஸ்னு அர்த்தம் இல்லை. ரசாயன தொகுதியோட விருப்பம் டெல்டா H மைனஸ் ஆன தாக்கங்கள் இருக்கு. ஏன்னா டெல்டா H மைனஸ் வந்து சக்தி குறைவாய்க்கிறது, அப்ப அவர் உறுதியா இருப்பாரு. டெல்டா H பிளஸ் சொல்றது அவர் சக்தியை அகத்துறிஞ்சு கொண்டு உறுதி இல்லாம இருக்கிறது. சரியா? இந்த கன்செப்ட் விளங்கிச்சான்னு சொல்லுங்க. ஆமாக்கா. ஓகே. மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணுங்க. E3. சரி, இப்ப இந்த ஒரு கன்செப்டை வச்சு கொண்டுதான் இப்ப நான் என்டல்பி வந்து பிளஸ்ஸா மைனஸ் வந்து சொல்ல போறேன். சரியா? இப்ப ஒரு தாக்கம் வந்து எடுக்கிறேன், உங்களுக்கு பேப்பர்ல தருவாங்க ஒரு தாக்கம் வந்து தந்து இதுல டெல்டா H பிளஸ்ஸா மைனஸா நீங்க தெரிஞ்சுன்னா மட்டும்தான் அந்த MCQ செய்யலுமா இருக்கும். அப்ப அதுக்கு எப்படி நாங்க யோசிக்கணும்ன்றதுதான் சொல்ல போறேன். அப்ப என்னோட கெமிஸ்ட்ரியில வந்து 80% வந்து லொஜிக்கால உங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு பாடமாக தேவையில்லை. மிச்சம் 20% என்ன செஞ்சாலும் பாடமாகத்தான் ஆகணும். அப்ப இதுல பாடமாக்குறத குறைக்கிறதுக்காக நான் ஒவ்வொன்று சொல்லுவேன். சரியா? அப்ப அது வந்து நான் என்னதுக்குன்னா நினைவு வைக்கிறதுக்காக சொல்றதை தவிர வேற எதுக்காகவும் சொல்றது இல்லை, அதை நினைவு வச்சுக்கோங்க. இப்ப H2O கேஸ் இருக்குது. இந்த H2O கேஸ் வந்து 2 H-ஆவும் ஆக்சிஜன் அணுவும் பிரிஞ்சிக்குது. சரியா? அப்படின்னா இந்த H2O வந்து உடைஞ்ச ஒரு தாக்கத்தை இங்க தந்திக்கிறாங்க. இப்ப இதுல டெல்டா H என்னன்னு உங்கள்ட்ட கேட்பாங்க. இப்ப உங்களுக்கு இதை பார்த்து படிக்க ஒவ்வொரு தாக்கத்திலையா அந்த டெல்டா H ஞாபகம் வச்சுக்கொண்டு போகல தானே. அப்ப நீங்க ஃபர்ஸ்டே பார்க்கணும் இந்த தாக்கத்துல நடக்கிறது வந்து பிணைப்பொண்டு உடையிறதா உருவாகிறதான்னு சொல்லி. இப்ப இதை பிடிக்க H2O இருக்குது, H2O இருக்குது, உடஞ்சு என்ன நடந்துக்குது, 2 H-உம் ஒரு ஆக்சிஜனும் வந்துக்குது. இதுல நடந்துக்குது இந்த பொண்டுகள் உடையிறது மட்டும்தானே, பொண்டு உடையிறது மட்டும்தானே நடந்துக்கு, பொண்டு ஒண்ணு உருவாகிறது நடந்து இல்லை தானே. விளங்குதா? ஆமாக்கா. ஓ, இப்ப நல்ல நினைவு வச்சுக்கோங்க, ஒரு பொண்டு உடைக்கிறோம்டா, 2 பேர் நல்ல செட் ஆகிக்கிறாங்கன்னு வைங்களேன், 2 பேர் செட் ஆகிக்கிறாங்க. இவங்களை இப்ப பிரிக்கணும்னு என்ன செய்யணும்னா போயிட்டு கோல் குத்தணும். கோல் குத்துனா நீங்க ஒரு வேற எனர்ஜி ஒன்றை கொடுத்து அவங்க 2 பேரை பிரிக்கணும். சரியா? பிரிச்சாதான் உங்களுக்கு இவங்களை தனியாக்க இயலும். நீங்க வேற கொடுத்த எனர்ஜி கொடுத்து என்ன செய்றீங்க, நல்லா ஸ்டேபிளா இருந்த ரெண்டு பேர் ஒரு கப்பல்ல என்ன செய்றீங்க, பிரிச்சு விட்டுறீங்க. பிரிச்சு விட்டு அவங்கள அன்ஸ்டேபிள் ஆக்குறீங்க.
சரி, சிங்களா இப்ப சேர்ந்திருந்தாங்க சிங்களா என்ன அன்ஸ்டேபிள் தானே. அப்ப அவங்க உறுதி இல்லை. இப்ப இங்க என்ன செஞ்சீங்க, பொண்டண்டு உடைச்சிங்க. பொண்டண்டு உடைக்கணும்னா நல்லா என்ன வச்சுக்கோங்க, ஒரு 2 பேருக்கு இடையில இருக்கிற பொண்டு உடைக்கணும்னா என்ன சரி போயிட்டு செய்யணுமா அவங்களுக்கு. அப்ப நாங்க ஒரு எனர்ஜியை கொடுத்து கோல் குத்தியோ இல்லாட்டி பொய் சொல்லி என்னமோ செஞ்சு பிரச்சனையோட ஏற்படுத்தணும். அதுக்கு நீங்க ஒரு எனர்ஜி கொடுக்குறீங்க. அந்த எனர்ஜி இவர் அகத்துறிஞ்சு கொண்டு அந்த அவர்கிட்ட இருக்கிற சக்தியை அதிகரிச்சு கொண்டு சக்தி அதிகரிக்க கொள்ள என்ன இருக்கும், ஸ்டேபிள் இல்லாம போயிட்டு 2 பேரும் உடஞ்சிருவாங்க. அப்படி நடந்துதான் இந்த டெல்டா H வந்து பிளஸ் ஆகுது. அப்ப ஏதாவது ஒரு தாக்கத்துல பொண்டு உடையிறது மட்டும்தான் நடந்திக்குதுன்னு சொன்னா, பிணைப்பு உடையிறது மட்டும்தான் நடந்திக்குதுன்னா அந்த தாக்கம் அந்த உடையிறதுக்கு நீங்க சக்தி கொடுத்திருக்கணும் தானே. அந்த சக்தியை அவர் அகத்துறிஞ்சிருக்கணும். அகத்துறிஞ்சு அவருடைய சக்தியை கூட்டிக் கொண்டு உடைஞ்சிருக்கணும். அப்ப அந்த தாக்கம் டெல்டா H பிளஸ்ன்னு வரும். விளங்கிச்சா? ஆமாக்கா. ஓகே, இப்ப இன்னொரு தாக்கம் பார்ப்போம். Cl கேஸ் இருக்குது, H கேஸ் இருக்குது, சரியா? இவங்க 2 பேரும் சேர்ந்து HCl என்ற ஒரு கேஸ் உருவாக்குற ஒரு தாக்கம் உண்டு. இதெல்லாம் உதாரண தாக்கங்கள், சரியா? இப்படி ஒன்று தண்டிக்கு என்ன நடந்துச்சு, Cl கேஸ் தனியா இருந்தாரு, இவரோட ஒரு சிங்கிள். இப்ப என்ன செஞ்சுக்கிறாங்க, HCl உருவாகிக்குது. அப்படின்னா Hக்கும் Clக்கும் இடையில ஒரு பொண்ட் ஒன்று உருவாகிக்குது. ஸ்டார்ட்ல சிங்களா இருந்தாங்க. இப்ப 2 பேர் சேர்ந்து கமிட் ஆயிட்டாங்க. ஏன் கமிட் ஆகுவாங்க, அவங்க 2 பேர் வந்து ஸ்டேபிளா இருக்கணும்னு நினைச்சாதான் அவங்க கமிட் ஆகுவாங்க. அப்ப இங்க ஸ்டேபிள் ஆகுறதுன்றது வந்து யாரும் போயிட்டு கஷ்டப்பட்டு 2 பேரும் சேர்க்க அவசியம் இல்லை. அவங்களுக்கு விருப்பம் அவங்களே சேர்ந்து கொள்வாங்க. அப்ப அதுக்கு நீங்களா ஒரு எனர்ஜி கொடுக்க அவசியம் இல்லை. அவங்க எனர்ஜியை வெளியிட்டுருவாங்க. வெளியிட்டு அவங்களோட சக்தியை குறைச்சு கொண்டு அவங்களே ஸ்டேபிள் ஆகிடுவாங்க, உறுதி ஆகிடுவாங்க, சரியா? அப்ப ஒரு பிணைப்பு ஒண்ணு மட்டும் உருவாகுதுங்க. பிணைப்பு உடைக்கிறது ஒண்ணு நடக்கல. பிணைப்பு ஒண்ணு உருவாகுறேன்டா, பொண்டொன்னு உருவாகுறேன்டா, அதுக்கு வேற ஆட்கள் வந்து கஷ்டப்பட்டு 2 பேரை சேர்த்து அப்படி ஒண்ணு சேர்த்தேவில்லை, அவங்களே சேர்ந்துருவாங்க. அப்ப சக்தி அவங்க வெளியிட்டு உறுதியாகிடுவாங்க, சரியா? அப்ப இந்த இடத்துல நடக்கிறது பிணைப்பு உருவாகிறது மட்டும்தான். பிணைப்பு உருவாகுதுன்னு சொன்னா சக்தி நாங்க கொடுக்க தேவையில்லையே. அப்ப டெல்டா H வந்து மைனஸ். இந்த மாதிரி தாக்கங்களுக்கு தான் தொகுதி விருப்பம். இயற்கையும் வந்து இந்த மாதிரியான தாக்கங்களுக்கு விருப்பம். அதே மாதிரி இப்ப இது வந்து அணுக்களை தான் எழுதி வச்சுக்கிறேன். ஒரு அயன்கள் இருப்போம், பேரியன் 2+, சல்பேட் 2-. இது என்ன, 2 அயன்கள். இந்த 2 அயன்கள் தனியா நீர் கரைசல்ல இருக்குது. இது 2 நீங்க சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா பேரியம் சல்பேட்னு வீழ்படி வரப்போகுது, சரியா? இந்த வரக்கொள்ள இந்த 2ம் உருவாக கொள்ள பேரியம் 2+ தனியா இருந்துச்சு, சல்பேட்டும் தனியா இருந்துச்சு. இவங்க தனியா சுத்தி கொண்டிருந்தாங்க. இப்ப சேரக்கொள்ள இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பொண்ட் தான் உருவாகிச்சே தவிர இதுக்குள்ள இருக்கிற பொண்டுகள் எல்லாம் உடைஞ்சு எதுவும் நடக்கலையே. பிணைப்பு உருவாகிறது மட்டும்தான் நடந்துச்சு. பிணைப்பு உருவாகக்குள்ள அது சந்தோஷமா தான் நடக்கும். ஒரு தொகுதி சந்தோஷமா தான் இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன, அது சக்தியை குறைச்சு கொண்டு இருக்குது, உறுதியா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப டெல்டா H மைனஸ். அப்ப ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தாக்கம் தந்து அந்த தாக்கத்தை பிணைப்பு உடைத்தல் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னா அந்த தாக்கம் டெல்டா H பிளஸ். இதை நீங்க இப்படி யோசிச்சு லொஜிக்கா இருக்கேன்னு சரியா, பாடமாக்குவாங்க. அதே மாதிரி 2 பேருக்கு எல்லாம் ஒரு பிணைப்பு உருவாகுதுன்னு சொன்னா அது வந்து டெல்டா H மைனஸ். அவங்க பிணைப்பை தானாவே தான் உருவாக்கி கொண்டாங்க. அப்ப உறுதியா இருக்கிறதுக்காக அவங்க சக்தியை குறைச்சு கொள்வாங்க, டெல்டா H மைனஸ், சரியா? இது விளங்கிச்சான்னு சொல்லுங்க. ஓகே, மத்தாக்கள் பேசுறீங்க 2 பேர் நம்பர் தான் எனக்கு விளங்குது. ஓகே, இப்ப இன்னொரு தாக்கம் இருக்கு. H2ம் Cl2ம் சேர்ந்து 2HCl உருவாகிற தாக்கம் உண்டு. H2ம் Cl2ம் சேர்ந்து 2 HCl உருவாக்கிக்குது. H2ன்னு அர்த்தம் என்ன, H-ம் ஆல்ரெடி செட் ஆகி தான் இருக்கிறாங்க. Cl-ம் செட் ஆகி தான் இருக்குது. HCl என்ன கலர் பண்றேன். Cl H-ம் Cl-ம் வந்து என்ன செஞ்சு இவங்க 2 பேருக்கு எல்லாம் ஒரு பொண்ட் மதிக்கு இந்த மாதிரி 2 பேர் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்ப தாக்கம் இது தானே. என்ன நடந்துச்சு, இந்த H-க்கும் இடையில இருக்கிற இந்த பொண்ட் உடஞ்சிக்கு, Cl-க்கும் இடையில இருக்கிற இந்த பொண்ட் உடஞ்சிக்கு. அதே போல இவங்க 2 பேர் செட் ஆகிக்கிறாங்க. இதுல பிணைப்பு உடைக்கிறதும் மீக்குது, பிணைப்பு உருவாகிறதும் மீக்குது. அப்ப எங்களுக்கு தெரியா எதிர சக்தி கூடன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு, சரியா? அப்ப எங்களுக்கு டிரெக்டா லொஜிக்கால சொல்லல, இங்க பிணைப்பு மட்டும் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதானே பிணைப்பு உருவாகுதுன்னா டெல்டா H மைனஸ், பிணைப்பு உடைக்கிறதுனா டெல்டா H பிளஸ். அந்த மாதிரி இந்த இடத்துல டிரெக்டா எங்களுக்கு சொல்லல, ஏன்னா பிணைப்பு உடைக்கிறது நடக்குது, உருவாகிறதும் நடக்கிறனால, சரியா? இப்ப எது வந்து ஸ்டேபிள் கூட, இவங்க இந்த கப்பல்ஸ் இப்படி இருக்க கூட தான் ஸ்டேபிளா, இல்லாட்டி இந்த 2 மாறி செட் ஆகின போல தான் ஸ்டேபிள் ஆகிக்குதான்னு எங்களுக்கு தெரியாவே. அதுக்கு நாங்க ஒவ்வொரு கேல்குலேஷன் நம்பர்ஸை போட்டு கேல்குலேட் பண்ணி பார்க்கணும். அதுக்குதான் அந்த ஒவ்வொரு விதிகள் நாங்க பிறகு படிப்போம்.
இந்த படத்துல பின்னுக்கு வருது அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மெத்தட் இருக்குது. இப்படி டிரெக்டா கண்டுபிடிக்க இயலாம். நான் சொன்னது விளங்கிச்சா? ஓமக்கா. விளங்கிச்சு. ஓகே ஓகே. இப்ப அதைத்தான் நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். இப்ப நாங்க பாப்போம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புறவைக்கு பார்ப்போம். இப்ப அடுத்தது இன்னொரு இடத்துக்கு வரேன். இப்ப நிலை மாற்றங்கள் இருக்குதுன்னு அப்படின்னா பௌதீக நிலை மாற்றங்கள், திண்மம் வந்து திரவமா மாறுறது, ஒரே பதார்த்தம் இப்ப ஐஸ் கட்டினா ஐஸ் கட்டி தண்ணியா மாறுறது, தண்ணி ஆவியா மாறுறது, இதெல்லாம் பௌதீக நிலை மாற்றங்கள் தானே. இந்த பௌதீக நிலை மாற்றங்களும் ஒரு தாக்கம் தான், அதை நினைவு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கைனடிக்ஸ் இந்த ரசாயன சமையலை அந்த இடத்துக்கு போக தேவை. நிலை மாற்றங்களுமே வந்து ஒரு தாக்கம் தான். நிறைய பேர் நினைக்கிற தாக்கங்கள்ல தனியா தாக்கிகள் மட்டும் வரணும், அப்படி இல்லை. நிலை மாற்றங்களும் தாக்கங்கள் தான். அந்த மாதிரி இப்ப இப்படி ஒரு தாக்கம் நினைக்கிறாங்க. வாயு வந்து திரவமா மாறுது. ஏதோ ஒன்றோட வாயு திரவமா மாறுது. நான் இருக்கிறேன் CO2 கேஸ் CO2 லிக்யூடா மாற போகுது. இப்ப இதுல பிணைப்பு உடையுதா உருவாகுதா அப்படி பார்க்கதான் இருக்குது. இப்ப CO2 கேஸ் லிக்யூடா மாறுதுன்னா நீங்க அந்த சின்ன காலத்துல படிச்சிருப்பீங்க, திண்மத்துல துணிக்கைகள் வந்து நெருங்கி நிற்கும், திரவத்துல அதை விட கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும், வாயுல வந்து நல்லாவே தூரத்துல இருக்கும் அப்படின்னு 8ஆம் ஆண்டு இருக்குது ஒரு பாடம். 8ஓ 6லயும் இருக்குது. துணிக்கைகள் தூர போனா தான் வந்து வாயுக்கள் உருவாக்கலும் அப்படி ஒண்ணு இருக்குதானே. இப்ப யோசிங்க, கேஸ்ன்னு சொல்றது இப்படி ஒவ்வொரு இடத்துல பறந்து இருக்குது மூலக்கூறுகள். திரவம் CO2 லிக்யூட்னு சொன்னா அது வந்து எப்படி இருக்கும், கிட்ட இருக்கும். அப்படின்னா இவங்க கிட்ட நெருங்கி வந்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு இடையில பொண்ட்ஸை வந்து உருவாக்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். பொண்டு இல்ல, கவர்ச்சி விசைகள் உருவாக்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசை அளிக்குது அது. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு செகண்ட் யூனிட்ல மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசைகளை பத்தி ஐடியாவே இல்லைன்னு சொல்லி அதை மறந்துடுங்க. பொண்டுன்னு நினைச்சு கொண்டு செய்யுங்க, சரியா? மூலக்கூற்று இடை கவர்ச்சி விசைகளை பத்தி ஐடியா இருக்கிறாக்கள் அதுக்கு இங்க நிக்கிறது கவர்ச்சி விசை தாண்டு நினைச்சுக்கோங்க. அப்படி இல்லாதாக்கள் பொண்டுன்னு நினைச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரு மாதிரி தானே. பொண்டுன்னா நல்லா ஸ்ட்ராங்கான உண்டு, கவர்ச்சி விசைன்றது பொண்டுட அளவுக்கு பிணைப்புட அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல, சரியா? இப்ப நான் சும்மா பொண்டுன்னே எடுத்து சொல்றேன் எல்லாத்துக்கும் விளங்குறதுக்காக. இப்ப இவர் வந்து வாயுல இருக்கிறாரு. இப்ப இவர் வந்து திரவமா மாறணும்னு சொன்னா இவங்க என்ன செய்யணும், கிட்ட நெருங்கி வரணும். நெருங்கி வந்து என்ன செய்யணும், பிணைப்புகளை உருவாக்கணும். பிணைப்புகளை உருவாக்குறது மட்டும்தானே நடக்குது, வேற ஏதாச்சும் வேற பிணைப்புகள் உடைக்கிறது நடந்தில்லை இந்த இடத்துல. அப்ப தனக்கெல்ல பிணைப்புகள் மட்டும் உருவாகிறனால அது டெல்டா H மைனஸா பிளஸ்ஸா? மைனஸ். மைனஸ். மத்தாக்கள் மைனஸ் தான். பிணைப்பு உடைக்கப்பட்டதால் இறுதி கூடுதல். பிணைப்பு வந்து உருவாக்கப்படுறதால மைனஸ். ஓகே, நினைக்க மத்தாக்களுக்கும் விளங்கிச்சு. இப்ப யோசிங்க, திரவம் இது திரவம் திண்மமா மாறணும்னா திரவத்துல வாயுல இங்க இவ்வளவு தூரத்துல துணிக்கை இருந்துச்சுன்னா திரவத்துல இவ்வளவு கிட்ட நெருங்கிக்கும். திண்மத்துல அதை விட கிட்ட நெருங்கி வரணும், கிட்ட பொண்டை உருவாக்கணும். அப்ப பொண்டை உருவாக்குறது மட்டும்தானே நடக்குது. அந்த பதார்த்தத்துல எந்த ஒரு மாற்றம் இல்லை தானே, வேற எந்த ஒரு பிணைப்புடைத்தலும் நடந்தில்லை. அப்ப இன்னும் நெருங்கி வரணும்னா இன்னும் பிணைப்புகளை உருவாக்கிக்குதுன்னு மட்டும்தான் அர்த்தம். பிணைப்புகள் உருவாக்க அவங்க வந்து ஸ்டேபிளா இருப்பாங்க, சரியா? ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக தான் அவங்க அப்படி செய்யறாங்க. இப்ப பிணைப்புகளை உருவாக்கணும்னு சொன்னா டெல்டா H மைனஸ். ஏன்னா பிணைப்புகளை உருவாக்கக்குள்ள சக்தி அவங்க வெளியிடுவாங்க. அப்பதான் உறுதியா இருக்கலும். நான் திரும்ப சொன்ன அவ்வளவு கதையும் நீங்க சொல்லல, சும்மா ஜஸ்ட் சொல்றேன். விளங்குதா நான் சொல்றது? விளங்குதுன்னா ஓகே, விளங்காட்டி சொல்லுங்க. அப்படியே இருக்கணும். இதே மாதிரி ஒரு வாயு வந்து டிரெக்டாவே திண்மமாக இயலும், சரியா? அதுக்கு வந்து என்ன செய்யணும், இவரை நல்லா தூரத்துல இருக்கிற வாயு ஒரேடியா நீங்க கிட்ட நல்லா நெருக்கி எடுக்கணும். அதுவும் என்ன செய்றீங்க, பிணைப்பு உருவாக்குறது மட்டும்தான் நடக்குது. அப்ப அதுவும் டெல்டா H மைனஸ் தான் நிற்கும், சரியா? அந்த டெல்டா H மைனஸ் பெருமானம் வேணா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு புறவு நாங்க படிக்கணும், சரியா? ஹெஸ் விதின்னு ஒன்றிக்குதுன்னு அதை வச்சு படிக்கிறது. இந்த பெருமானத்தையும் கூட்டி வரும், சரியா? அப்படி ஒன்றிக்குது, புறவு பார்ப்போம். இது வரைக்கும் விளங்கிச்சான்னு சொல்லுங்க நான் சொன்னது. விளங்கிச்சு. ஓகே, இப்ப
இன்னொன்னுக்கு வரேன். வாயு ஒண்ணு இருக்குது சரியா. இப்ப இதை நான் இப்படி சும்மா தானே எழுதி வச்சேன், வாயு, திரவம், திண்மம் அப்படின்னு. உங்களுக்கு பேப்பர்ல வரக்குள்ள இப்படி வராது. உங்களுக்கு வந்து கார்பன் கேஸ் தருவாங்க, கார்பன் லிக்யூட், கார்பன் கேஸ் கார்பன் லிக்யூட் ஆகுறதுன்னு தந்திப்பாங்க சரியா. அப்ப நீங்க வந்து அதுல இருக்கிற கன்செப்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அது சொல்றது வாயு, அதே வாயு லிக்யூடா மாறிக்கு ஒரு பௌதிக நிலை மாற்றம் அப்படின்னு சொன்னா பிணைப்புகள் உருவாகிக்குதா உடைஞ்சிக்குதான்ட்டு தேடி கண்டுபிடிக்கணும் சரியா. நான் சொல்ல வரது விலங்கு தானே. அவங்க டிரெக்டா இப்படி வாயு, திரவம், திண்மம், லிக்விட் தர மாட்டாங்களே. ஏன்னா H2O கேஸை போட்டு தருவாங்க, இங்க H2O லிக்யூட போட்டு தருவாங்க. அப்ப இல்லாட்டி இந்த துண்டை மட்டும் தருவாங்க. H2O லிக்யூட், H2O சொல்லிடா மாறுது, அதை மட்டும் தருவாங்க. அப்ப நீங்க தான் பார்த்து விலங்கி எடுக்கணும் அதை என்ன சொல்லிக்கிறாங்க. இப்ப இன்னொன்று எழுதுறேன். வாயு உண்டு, ஒரு O2 கேஸ் இருக்கும். O2 கேஸ் இது என்னது, கேஸ் தானே. இது சும்மா எங்கட வளிமண்டலத்துல திரிஞ்சு கொண்டு இருக்குது. இது இப்ப ஒரு ஆறை கண்டுடுச்சு. இங்க ஒரு ஆறு இருக்குது, இந்த ஆறுல இன்னைக்கு நீர் இருக்குது. இவர் சொல்றாரு நான் இங்க வந்து கரைய போறேன் சரியா. அப்படி கரையிறேன்னு சொன்னா இவருக்கு சும்மா கரையிற, இவரோட பொண்டன்னு உருவாக்கணும். இவரை மேரி பண்ணா மட்டும்தான் இவருக்கு வந்து இதுக்குள்ள செட் ஆகிடும். அப்ப இவர் என்ன செய்யறாரு, இவரோட ஒரு பொண்டை உருவாக்கி O2 அக்வஸை உருவாக்கி விடுறாரு. இவரோட ஒரு பிணைப்பு உருவாக்குறாரு. உருவாக்குறது மட்டும் தான் நடக்குது. நீருக்கும் ஓட்டுக்கும் மேல பிணைப்பு உருவாகி பிணைப்பு இல்ல, மூலக்கூறுடைய கவர்ச்சி விசைகள் சரியா. நான் அது விலங்காதாக்களுக்காக பிணைப்புன்னு சொல்றேன், பிணைப்பு இல்ல, என்ன வச்சுக்கோங்க. அது அந்த கவர்ச்சி விசைகளை உருவாக்கி இவரோட சேர்த்து கொள்றாரு. சேர்த்து கொண்டு ஸ்டேபிள் ஆகுறாரு. ஸ்டேபிள் ஆகுறேன்னு என்ன அர்த்தம், அவங்க சக்தியை வெளியிடுறாங்க. ஏன்னா சக்தி கூட கூட ஸ்டேபிள் இல்ல. சக்தி கூடிச்சுன்னு சொன்னா ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க. அப்ப சக்தி கூட கூட சக்தியை குறைச்சு கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, ஸ்டேபிள் ஆகுவாங்க. அப்ப டெல்டா H மைனஸ். இதே மத்த பக்கம் சொன்னாங்கன்னா O2 அக்வஸ் வந்து O2 கேஸா மாறுது அப்படின்னு சொல்லி தந்திருந்தாங்கன்னு என்ன செய்ய, என்னோட அர்த்தம், O2 அக்வஸ் நீரோட செட் ஆகி இருந்திருக்கு. அக்வஸ் அர்த்தம் என்ன, நீரோட செஞ்சுக்கின்னு தானே. இப்போ O2 கேஸ் தனியாயிருச்சுன்னு அர்த்தம் அவர் சிங்கிள் ஆகிட்டாரு. அப்ப என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த O2க்கும் நீருக்கும் இடையில இருந்த கவர்ச்சி விசைகளை வெளியால சக்தி ஒன்று கொடுத்து கஷ்டப்பட்டு அவங்கள என்ன செஞ்சுக்கிறாங்க, பிரிச்சு டிவோர்ஸ் எடுத்துட்டாங்க சரியா. அவ்வளவுதான். அப்ப ஒரு வாயு வந்து நீர்ல கரையிறதுன்றது என்ன வாயு வேணா உங்களுக்கு கரையிடும். கரையிறதுன்றது நீரோட ஒரு பொண்டை உருவாக்குறதுன்னு அர்த்தம். அப்ப அவர் பொண்டை உருவாக்குறது மட்டும்தான் நடக்குது. அப்படின்னா அவர் சக்தியை குறைச்சு கொண்டு இருக்கிறாரு உறுதியை இருக்கிறதுக்காக. அப்ப டெல்டா H மைனஸ். இதே ஆப்போசிட்ல நடக்குதுன்னா டெல்டா H பிளஸ். விளங்கிச்சா? ஓகே. இப்ப நான் 4 தாக்கங்கள் எழுதிக்கிறேன். 1 2 3 4. அந்த 4 தாக்கத்திலையும் மூலக்கூற்று விசைகள் வந்து உருவாகிறது மட்டுமே நினைச்சீங்கன்னா, அப்படி இல்லாட்டி பிணைப்புகள் உருவாகிறது மட்டுமே நினைச்சீங்கன்னா டெல்டா H மைனஸ். டெல்டா H மைனஸ்ன்னு சொன்னா உறுதி கூடையான விஷயங்களுக்கு தான் இயற்கை எப்பயுமே விருப்பம். அப்ப தொகுதி வந்து ஹாப்பியா இருக்கும். அதை நினைச்சுக்கோங்க. தொகுதி ஹாப்பியா இருக்கிறது டெல்டா H மைனஸா இருந்தா. சக்தி குறைவா இருந்தா, சக்தி குறைவுனா எப்பயுமே ஸ்டேபிள் கூட, உறுதி கூட, அப்ப தொகுதி ஹாப்பி. இந்த வேர்ட்ஸ் வந்து புறவா எனக்கு படிச்சு தரதுக்கு தேவை, அதனால நான் எழுதி வச்சுக்கிறேன் சரியா. அதே மாதிரி இந்த தாக்கங்கள் அவ்வளோத்தையும் இப்ப நான் சொன்ன அவ்வளோ தாக்கத்தையும் நீங்க ஆப்போசிட்ல நீங்களா யோசிச்சு பாருங்க சரியா. இப்ப கிளாஸ் முடிஞ்சு நீங்களா யோசிச்சு பாருங்க. அவ்வளவுமே வந்து டெல்டா H பிளஸ்ல வரப்போகுது. டெல்டா H பிளஸ் அர்த்தம் என்ன, தண்ட தொகுதியிட சக்தி அதிகம். சக்தி அதிகம்னா சல்லி கூடனா உறுதி இல்ல சரியா. அப்ப தொகுதி வந்து அதுக்கு விருப்பம் இல்லை, தொகுதி சேட் சரியா. அதனால இங்க எழுதிருக்கு. அதே மாதிரி இப்ப இது மாதிரி தான், இது ஆப்போசிட்டா வந்து டெல்டா H பிளஸ்ன்னு குறிச்சுக்கிறேன். ஓகே. இப்ப ஒரு அயன் சாலகம், ஒரு என்ன சொல்லுவோம், அயன் சாலகம்னா உப்பதான் நாங்க அயன் சாலகம் வந்து இந்த பொஷ் நேமால சொல்றது சரியா. இப்ப நான் ஒரு NaCl எடுக்கிறேன். NaCl சொல்லியிருக்கிறேன் என்கிட்ட. இதை நான் கொண்டு போய் நீர்ல கரைக்கிறேன். கரைச்சா இது NaCl அக்வஸா மாறப்போகுது. இப்ப இது வந்து டெல்டா H பிளஸ்ஸா மைனஸா என்ன இருக்கும் சொல்லுங்க, பிளஸ்ஸா மைனஸா? பிளஸ். பிளஸ். மத்தாக்க பிளஸ் பிளஸ். ஏன் பிளஸ்ன்னு சொல்றீங்க, காரணம் சொல்லுங்க.
திண்ம மூலக்கூறுகளா இருக்க கவர்ச்சி விசை ரொம்ப நெருக்கமாக காணும். இதை அந்த கரைசல் நிலைக்கு மாறும்போது இது இந்த மூலக்கூற்று அந்த கவர்ச்சி விசைகள் தள்ளி அந்த மூலக்கூறு தள்ளி தள்ளி அது முதல் விட கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். அதனால அதனால சரி. சொல்லுங்க சொல்லுங்க. அதனால நாம சக்தி வழங்கி இருக்கணும். வழங்கி இருந்தாதான் அந்த கவர்ச்சி விசை கொஞ்சம் இல்லாம போய் அது அங்கால திண்மத்தோட ஒப்படைக்க அந்த நம்ம மூலக்கூறுகளோட துணிக்கைகளோட நெருக்கம் குறைஞ்சிருக்கும். சரி, எனக்கு நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னு. NaCl திண்மம்னால நெருக்கமா Naக்கும் Clக்கும் என்ற கவர்ச்சி இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் NaCl அக்வஸ்ன்னு சொல்றது இப்ப திண்மம்னு சொன்னா இப்படி கட்டியா தானே இது திரவம். இந்த திரவத்துல கரைச்சத்தனே அக்வஸ், நீர்ல கரைச்சப்பறம் அவர் கொஞ்சம் லூஸ் ஆகுவார் தானே. அப்ப அவருக்கு இருக்கிற கவர்ச்சி விசைகள் குறைஞ்சு இருக்கும்னு வச்சு அவங்க சொல்றாங்க டெல்டா H பிளஸ்ன்னு சொல்லி. நாங்க சக்தியை கொடுத்து இவங்களுக்கு இடையில இருந்து அந்த திக் பொண்ட லூஸ் பொண்டா மாத்திக்கிட்டு தான் அவங்க சொல்ற விளக்கம். ஆனா அது இல்ல ஆன்சர். எங்களுக்கு சொல்லல டெல்டா H பிளஸ் தான் மைனஸ் ஆனி. ஏன்னா NaClன்னு சொல்றது ஒரு சாலகம்னா பெரிய ஒரு அது படிச்சுப்பீங்க. அயன் சாதகம் சரி, நிறைய எண்ணெயை சுத்தி சிஎலுக்கு சிஎலை சுத்தி எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சுப்பீங்க. இவங்களுக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசை இருக்குது. அதே மாதிரி H2வும் இருக்குது. NaClன்னு சொல்றது எப்படி இருக்குதுன்னா NaClக்கும் நீருக்கும் இடையில கவர்ச்சி விசை வந்துக்குது. இது வர்றது எப்படின்னு சொன்னா NaCl ஃபர்ஸ்டா உடையணும். உடைஞ்சு Na+Cl மைனஸா மாறி இவங்க ரெண்டு பேர் தான் போயிட்டு நீரோட செட் ஆக போறாங்க. சரியா? அப்ப இங்க ஒரு பொண்ட் உடையிறது ஒண்ணு நிக்குது, திரும்ப நீரோட ஒரு கவர்ச்சி விசை உருவாகிறதும் நிக்குது. உருவாகிற ரெண்டும் நிக்கிறனால இது பிளஸ்ஸா மைனஸ் ஆண்டு டிரெக்ட் எங்களுக்கு சொல்லலாம். அதனாலதான் நாங்க இப்படி ஒரு ஹெஸ் விதியை போட்டு இதை கண்டுபிடிக்குது. இது பிளஸ்ஸா மைனஸா எப்படி வருதுன்னு சொல்றது. இது நாங்க புறவு படிப்போம், அதனால இப்ப சொல்லி தரல. அப்ப டிரெக்டா லொஜிக்கால எங்களுக்கு எடுக்கல. இப்ப நீங்க ஒரு லொஜிக் சொன்னீங்க தானே, அந்த லொஜிக்கை வச்சு எடுக்கல. ஏன்னா இதுல இങ്ങനെ பிணைப்பு உடையிறதும் இருக்குது, நீரோட போயிட்டு பிணைப்பு உருவாக்குறதும் ரெண்டும் இருக்குது. விளங்கிச்சா உங்களுக்கு? ஓகே, மத்தாக்கள் விளங்கிச்சா? ஓகே ஓகே. அப்ப இது எப்படி வரைகிறதுன்னு நாங்க புறவு பார்ப்போம். நான் சும்மா ஒரு ஐடியா எழுதி வச்சுக்கிறேன். இப்ப அடுத்தது இன்னொரு தாக்கம் சும்மா ஒரு தாக்கம் எழுதிக்கிறேன். பிணைப்பு உருவாகிற மட்டும் ஒரு தாக்கம் இந்த NO2 கட்டமைப்பு தெரிஞ்சிருக்கணும். ஒரே கேக்குறது ஸ்ட்ரக்சர்ல கட்டமைப்பு. NO2 ரெண்டு சேர்ந்து N2O4 உருவாகிற தாக்கம். இந்த தாக்கம் டெல்டா H மைனஸா பிளஸ்ஸான்னு கேட்டா நீங்க கண்டுபிடிக்கணும். என்னத்தை கண்டுபிடிக்கணும்? இதுல பிணைப்பு உருவாதல் மட்டுமா இருக்கு, பிணைப்பு உடைத்தல் மட்டுமா இருக்குது, இல்லாட்டி பிணைப்பு உடைத்தல் உருவாதல் ரெண்டுமே இதுதான்னு கண்டுபிடிச்சீங்கன்னா டெல்டா H பிளஸ்ஸா மைனஸான்றது கண்டுபிடிச்சிருங்க. சரியா? இப்ப N2O4 எப்படி உருவாகும்? NO2 எப்படி இருக்குது? NO2ன்றது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்குது, ரெண்டு இதுதானே. அப்ப இன்னொன்றும் இருக்குது. N2O4 எப்படி இருக்குது? இதுல இருக்குது. என்ன நடந்துச்சு? இந்த ரெண்டு செட்டப்புக்கும் எல்லாம் ஒரு பொண்டு உருவாகிறது மட்டும்தானே நடந்துச்சு. அப்ப பிணைப்பு உருவாதல் மட்டும் நடந்துச்சு. பிணைப்பு உருவாகிக்குதுன்னு சக்தியை வெளியிட்டு அவங்க உறுதியாகிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அது புற வெப்ப தாக்கம் டெல்டா H மைனஸ். விளங்கிச்சா? மத்தாக்கள் விளங்குதா இல்லாட்டி விளங்காதனால சும்மா வைக்கிறீங்களா? என்னது? ஓகே. அடுத்தது இப்ப நான் சொன்னேன் கெமிஸ்ட்ரியில 80% தான் லொஜிக்கால உங்களுக்கு எடுக்கல. மிச்சம் 20% நீங்க பாடமாக்கி தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு பாடமாக்க ஒரு தாக்கத்துல டெல்டா H பாடமாக்க உங்களுக்கு இருக்குது. 2-3 தாக்கங்கள் இருக்குது. அதுல டெல்டா H உங்களுக்கு லொஜிக்கால எடுக்கவும் மேலா, இந்த சக்கரங்களை வச்சு எடுத்துக்கொள்ளவும் மேலா. நீங்க அதை நினைவு வச்சிருக்கணும் கட்டாயம். ஏன்னா பேப்பர்ல திருப்பி திருப்பி வேற அது அந்த தாக்கங்கள் அந்த டெல்டா H நினைவு வச்சுக்கொள்ள வேண்டிய தாக்கங்கள் வார பாடம் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, கைத்தொழில் ரசாயனம். அங்கதான் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான தாக்கம் தான் அமோனியா உற்பத்தின்றது. அமோனியாண்ட தாக்கம் அதை பத்தி ஏதாச்சும் ஒரு
கேள்வியை கேட்காத வருஷமே இல்லை. சரியா? 2024 எப்படின்னு தெரியா, மற்றபடி எல்லா வருஷத்துலயுமே அமோனியா பத்தி கேள்வி வந்து கேட்டேதான் இருக்குது. அது ஒரு முக்கியமான தாக்கம். இப்ப இந்த தாக்கத்தை எடுத்தீங்கன்னா N2 கேஸும் 3H2வும் சேர்ந்து NH3 உருவாகிறது இருக்குது. இதுல டெல்டா H கண்டுபிடிக்க சொன்னா N2 3H2 2NH3 N2 இப்படி இருக்குது, HH 3 இருக்குது, இப்படி NH3 எப்படி இருக்குது, இப்படி உருவாகிக்குது. இந்த மாதிரி 2 இருக்குது. இப்ப எண்ணுக்கும் எச்சுக்கும் இடையில பொண்ட் வந்திக்குதுன்னு அர்த்தம் இவங்களுக்கு இடையில இருக்கிற இந்த பொண்டை உடைச்சிருக்காங்கன்னு தானே. பிணைப்பு உடைத்தல் நடந்துக்கு. அதே மாதிரி NHக்கு எல்லாம் இடையில பிணைப்பு உருவாதல் நடந்துக்கு. அப்ப டெல்டா H பிளஸ்ஸா மைனஸ் ஆண்டு லொஜிக்கலா சொல்ல இயலாது. அப்ப அதுக்கு நாங்க கணக்கெல்லாம் செஞ்சு கண்டுபிடிச்சிக்கணும். அப்ப இதை லொஜிக்கலா சொல்ல இயலாதனால இது ஒரே பேப்பர்லயும் கேட்கறதுனால நீங்க நினைவச்சுக்கொள்ளணும் டெல்டா H வந்து இதுல மைனஸ்ன்னு சொல்லி. சரியா? மைனஸ். இதை எப்படியாச்சும் நினைவச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப இதை யாருக்கு சரி இப்படி சொல்லணும், இதுல பிணைப்பு உடைக்கிறது வந்து 4 இருக்குது, இங்க பிணைப்பு உருவாகிக்கிறது 6 இருக்குது. இந்த எண்ணுக்கும் எச்சுக்கும் இடையிலே பிணைப்பால் 6 உருவாகிக்குது. 6 பிணைப்பு உருவாகிக்குதுன்னா 6 மைனஸ் மாதிரி. அது பிணைப்பு உடைச்சிக்கிறாங்கன்னா பிளஸ் தான் நாங்க சொல்ற டெல்டா H பிளஸ். அப்ப 4 பிணைப்பு உடைச்சிக்கிறாங்க, 4 பிளஸ். அப்ப 6 மைனஸ் தான், 6 மைனஸ் 4 பிளஸ் கூட 2 மைனஸ். அப்ப மைனஸ் தான் கூடைக்குதுன்னு அர்த்தம். அது மைனஸ் வெப்பொருளை ஈக்கலும் அப்படின்னு ஒருத்தருக்கு இது மைனஸ் வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். ஆனா அது உண்மையான காரணம் இல்லை. ஏன்னா நான் இது எல்லாத்தையும் இது ஒரு பிளஸ், இது ஒரு பிளஸ், இது ஒரு பிளஸ், இது ஒரு பிளஸ்ன்னு, இது வந்து ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ்ன்னு நாங்களா ஒன்று தானே கணக்கு போட்டிக்கிறோம். ஆனா இந்த பொண்டை உடைக்க எவ்வளவு சக்தி போச்சுன்னு எங்களுக்கு தெரியா, இதோடைக்கு எவ்வளவு சக்தி போச்சுன்னு எங்களுக்கு தெரியா, இது உருவாக்குறதுக்கு எவ்வளவு சக்தி போச்சுன்னு எங்களுக்கு தெரியா. மற்றது நைட்ரஜன்ல ஒரு பொண்டி இல்ல 3 பொண்டிக்கு அதுக்கு எவ்வளவு போச்சுன்னு எங்களுக்கு தெரியா. அப்ப கணக்குகள் எங்களுக்கு தெரியாது. அதனால இது அப்படி லொஜிக்கால எங்களுக்கு சொல்ல ஒரு வழி இல்லை. அதனால அமோனியா உற்பத்தி வந்து அதுவும் இந்த பக்கம், இது ஒரு நீளம் தக்கம் தானே, இந்த பக்கம் வந்து டெல்டா H மைனஸ்ன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப ஆப்போசிட் டிரெக்ஷன் என்ன வைக்கும், டெல்டா H பிளஸ். நான் இப்ப ஸ்டார்ட்ல கிளாஸ் தொடங்க சொன்னேன், ஒரு தாக்கத்துல இந்த முன்னுக்கு போற பக்கம் ஒரு பக்கம் டெல்டா H மைனஸ் இருந்துச்சுன்னா அதே வேல்யூ ஆப்போசிட் டிரெக்ஷன்ல போக்குள்ள வரும். அதே வேல்யூ ஆனா இந்த மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிக்கும், பிளஸ் இல்லாட்டி பிளஸ் மைனஸா மாறிக்கும். சரியா? இங்க பரட்டுன்னு எழுதி வச்சுக்கீங்கன்னா பாடமாக்குறது. சரி, கீழே தானே பாடமாக்குறது. அப்ப நான் நோட்ல அங்கங்க எழுதி வச்சுக்கேன் பரட்டுன்னு, அப்படின்னா அது பாடமாக்கணும்னு அர்த்தம். சரியா? எனக்கு நோட் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கணக்கெடுக்க வேணும். அடுத்து வந்து இதை உண்டு நீங்க நினைவு வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு தாக்கம். இன்னும் இண்டஸ்ட்ரியல்ல இன்னும் கொஞ்சம் தாக்கங்களுக்கு நீங்க நினைவு வச்சுக்கொள்ள வேண்டியது அது பேப்பர்ல வந்தா நான் சொல்றேன். சரியா? இப்ப அடுத்த வேற என்ன தாக்கங்கள் வரையலும் உங்களுக்கு. சரி, இனோர்கானிக் படிச்சா உங்களுக்கு தெரியும் எத்தனை வகையான தாக்கங்கள் இருக்கு. எல்லாத்துலயும் டெல்டா H நீங்க நினைவு வச்சுக்கொள்ளணும். அப்ப இந்த உருவாகிறதையும் உடையதையும் வச்சாலே அதை நினைவு வச்சுக்கொண்டாலே உங்களுக்கு பாதி டெல்டா H மைனஸை தெரிஞ்சுக்கொள்ளே.